அதுக்காகவும் ஐஸ்கிரீம் கேக் வித்தபடியே காட்டை சுத்தி வந்துச்சு. ஐஸ்கிரீம் கேக் குழந்தைங்களா, ஐஸ்கிரீம் கேக் வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. காலுக்காகத்தோட சத்தம் தான் வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை சாராவுக்கு கேட்டுச்சு. அம்மா அம்மா, ஐஸ்கிரீம் கேக் போகுதும்மா, ப்ளீஸ்மா எனக்கு ஐஸ்கிரீம் கேக் வாங்கி கொடுங்க. சாரா, இதுல 10 ரூபாய் இருக்கு, இந்த காசுக்கு போய் ஒரு ஐஸ்கிரீம் கேக் வாங்கி சாப்பிடு. ஐயா ஜாலி, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சாரா ரொம்ப சந்தோஷமா காலுக்காகத்தை நோக்கி பறந்து போனா. காலு அங்கிள், எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும், அதை எனக்கு தருவீங்களா? தாராளமா தரேன் குழந்தை. அதுக்கு நீ முதல்ல காசு கொண்டு வந்திருக்கியா? ஆமா அங்கிள், இந்தாங்க அப்படின்னு சொன்ன குழந்தை சாரா காலுக்காகத்துக்கிட்ட காசை கொடுத்தா. குழந்தை, என்ன இது 10 ரூபாய் கொண்டு வந்திருக்க? 10 ரூபாய்க்கு எல்லாம் ஐஸ்கிரீம் கேக் கிடைக்காது. உங்க அம்மா கிட்ட போய் 20 ரூபாய் இன்னும் அதிகமா வாங்கிட்டு வா. காலு மாமா, நீங்க இங்கே இருந்துக்கோங்க, நான் சீக்கிரம் எங்க அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வரேன். சரி சரி, நான் இங்கே தான் இருப்பேன், நீ சீக்கிரம் போயிட்டு வா. உடனே சாராவோ ரொம்ப வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்து போனா. அம்மா அம்மா, 10 ரூபாய்க்கெல்லாம் ஐஸ்கிரீம் கேக் கிடைக்காதா? காலு மாமா இன்னும் 20 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாரு. சாரா, நீ என்ன சொல்ற? சந்தையில ஒரு ஐஸ்கிரீம் கேக்கோட விலை 10 ரூபாய் தாமா? இல்லம்மா, என்கிட்ட காலு மாமா இப்படிதான் சொன்னாரு. சரி வா, நானே அந்த காகத்துக்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு காகம் இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போச்சு. கழுவனே, சந்தையில ஒரு ஐஸ்கிரீம் கேக்கோட விலை 10 ரூபாய் தானே? ஆமா, இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? அப்புறம் நீங்க எதுக்காக சாரா கிட்ட 20 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னீங்க? ஏ மீனு, உன் பொண்ணு என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் கேக் வேணும்னு கேட்டா. நான் காசு இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லன்னு சொன்னா. அதான் உங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். அம்மா, இல்லம்மா, காலு மாமா பொய் சொல்றாரு, நான் காலு மாமா கிட்ட 10 ரூபாய் கொடுத்தேன். உன் பொண்ணு வர வழியில காசு எங்கேயாச்சும் களைஞ்சிருப்பா. இப்ப இங்க வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. என் வியாபாரத்தை கெடுக்காதீங்க.